ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஸ்மால் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ முட்டை வறுபட்டிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளித்து விடணும். 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது திக்காகி வரணும், வதக்கிக்கலாம். 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா திக்காகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகணும். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.